ஹலோ ஹலோ சார், குட் மார்னிங் சார். சொல்லுங்கள் சார். ஃபினோ பேங்க்குங்களா சார்? ஆமாம் சார். சார் இப்போது நாங்கள் நெட் சென்டர் வைக்க போகிறோம் சார். வைங்க சார், வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் சார் அந்த நம்ம ஆதார் கார்டு மூலிமா காசுலாம் எடுப்போம் இல்லையா? ஆமாம் சார். அந்த விஷயமா கொஞ்சம் நம்ம ஃபினோ பேமெண்ட்லேருந்து இது பண்ணலாம் சொல்லிட்டு. ஓகே சார். என்ன டவுட் அதில்? உங்களுக்கு டவுட்டு கேளுங்க. அதான் இல்லை சார், ப்ரொசீஜர் எப்படின்னு கேட்குறேன் சார். ப்ரொசீஜர்னா புரியல சார். எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறீங்களா? இல்லை சார், இப்போது நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோமா என்ன ப்ரொசீஜர்னு கேட்குறேன் சார். மறுபடியும் கேளுங்க. நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோமா என்ன ப்ரொசீஜர்னு கேட்குறேன் சார். ஓகே சார். இதுக்கு பேசிக் ப்ரொசீஜர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்க. கடை இருந்தாலும் செய்யலாம், கடை இல்லைனாலும் செய்யலாம். ஓகே சார். வீட்டில் இருந்தும் செய்யலாம், ஃப்ரெண்டு கடையில் உட்காந்தும் செய்யலாம். ஓகே ஓகே சார். இதான் ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? ம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் 10 லட்சம் இருந்தாலும் பண்ணலாம், 10,000 இருந்தாலும் பண்ணலாம். ஓகே சார். அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் வந்து ஒரு பெரிய இது கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்தால் நம்ம ஒர்க் அதிகமாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தால் ஒர்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். புரியுது சார். இப்போ 10,000 ரூபாயை வச்சு 1 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா திரும்ப போய் எடுத்துட்டு வந்து ரொட்டேஷன் பண்ணணும். ஆமாம். அதே 1 லட்சம் கையில் இருந்தால் நம்ம அந்த ஒரு வாட்டி போவோம், அவ்வளோதான். இந்த டிஃப்ரென்ஸ் தான். ஓகே. அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா நமக்கு இன்கம் அதிகமாக வரும், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கான இன்கம் வரும். புரியுது சார். முன்ன சொன்னதும் அதே மாதிரி தான். கடை இருந்துச்சுன்னா கொஞ்சம் மக்கள் வருகை அதிகமாக இருந்தது அப்படிங்கும்போது நமக்கு வேற ஒரு இப்போ ஆல்ரெடி ஃபேன்சி ஸ்டோரோ கம்ப்யூட்டர் சென்டரோ நெட் சென்டரோ நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வரக்கூடிய கஸ்டமர் இதுக்கு பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் இன்கம் கூடும். புரியுது சார். வீட்டில இருந்து பண்ணும்போது இன்கம் வந்து அதுக்கு தகுந்த இன்கம் தான் வரும். ஓகே சார். மூணாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான டார்கெட்டும் கிடையாது. எந்த டார்கெட்டும் கிடையாது. நீங்க எவ்வளவு இன்கம் வேணுமோ அவ்வளோ ஒர்க் பண்ணலாம். புரியுது சார். ஏன்னா இப்போ ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 6 to 7 மணிக்கே வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அப்போ நம்ம 6 to 7 தான் ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம். அல்லது 6 to 7 தான் போய் அந்த ஏரியாவில் பணம் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த டைம் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு இன்கம். ஆமாம். ஸோ இதில் வந்து எந்த டைமிங் டார்கெட்டோ அல்லது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இது டிரான்சாக்ஷன் பண்ணணும் இந்த மாதிரி டார்கெட்டோ எதுவுமே கிடையாது. ஓகே. நாலாவது, உங்களுக்கு ஒரு எடுத்து ஒரு 1 year ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது, அல்லது வந்து ஒரு ஃபாரின் போகிறீங்க, அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு 6 month 2 month ஒரு லீவ் எடுக்கிறீங்க. ஏன்னா சமீபத்தில் ஒரு நண்பர் அப்படி தான் எடுத்துட்டு ஒரு 2 month ஹெல்த் இஷ்யூவால் ரெஸ்ட் எடுத்தார். புரியுது. அகைன் மறுபடியும் வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே சார். ஓகே. ஐந்தாவது, இது 100% லீகலானது. 100% லீகலானது. நீங்கள் பேங்க்ல மாதிரி பேங்க்கை விட நீங்கள் நீட்டாகவே நடத்தலாம். பேனர் போட்டு வச்சுக்கலாம், ஐடி கார்டு போட்டுக்கலாம். ஓகே சார். இப்போ இதில் என்னென்ன சர்வீஸ் அவைலபிள் சார்? சொல்கிறேன். இந்த பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட் சொல்லிடுறேன். ஓகே. ஏன்னா எல்லாரும் கேட்குற பாயிண்ட் தான். உங்களுக்கு அது டவுட் இருக்கலாம், அதை கேட்க தெரியாமல் இருக்கலாம், அதனால சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? புரியுது சார். ஐடி கார்டு எல்லாமே லீகலாக பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு வந்து யாரும் வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. சரிங்களா? புரியுது சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100% நஷ்டம் கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. ஏன் 100% நஷ்டம் கிடையாதுன்னா, கஸ்டமர் ரேகை வச்சாலோ அல்லது ஏடிஎம் கார்டு போட்டாலும் அவங்க ரேகை வச்சு அல்லது ஏடிஎம் கார்டு போட்ட உடனே பணம் நமக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வெளியே கொடுக்க போறோம். ஆமா. பினோல இருந்து நமக்கு ஒரு மர்ச்சன்ட் அக்கௌண்ட், அதாவது கரண்ட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் ரிசீவ் ஆயிடுச்சுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கொடுக்க போறோம். ஓகே சார். அதனாலதான் இதுல 100% நஷ்டமே கிடையாதுன்னு சொல்றோம். சரிங்களா? சரிங்க சார். அடுத்தது பாத்தீங்கன்னா, எவ்வளவு படிச்சிருக்கணுங்கிறது எல்லாருக்கும் டவுட்டா இருக்கு. வெறும் 5வது படிச்சிருந்தாலும் ஓகே தான். இதுல மெயின் இந்திய பிரஜையா இருக்கணும், பேன் கார்டு ஆதார் கார்டு இருக்கணும். ஓகே. இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். மற்றபடிக்கு ஒன்றும் கிடையாது. அடுத்து 6வது பாயிண்ட் வந்து டேக்ஸ் வருமா, ஜிஎஸ்டி வருமான்னு நிறைய பேருக்கான கொஸ்டின். இன்கம் டேக்ஸும் வராது, ஜிஎஸ்டியும் வராது. உங்களுக்கு ஏதாவது டேக்ஸ் பிடிச்சிருந்தாங்க ரிட்டர்ன் இருக்குன்னா அதை நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். ஓகே சார். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது என்ன மெட்டீரியல் வாங்கணுங்கிறது தான் நிறைய பேரோட இது. உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் அல்லது லேப்டாப் இருந்தால் போதும். ஒரே ஒரு மந்த்ரா டிவைஸ், அதாவது L1 சொல்லுவாங்க இப்போ லேட்டஸ்ட். தெரியும் சார். ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரே ஒரு L1 மந்த்ரா டிவைஸ் அல்லது எனி கம்பெனி அவங்க விருப்பம். நாம ஏன் மந்த்ராவை சொல்றோம்னா, மந்த்ராவுக்கு எளிமையான சர்வீஸ் கிடைக்கும். ஏதாவது ரிப்பேர்னா 5 வருஷம் கழிச்சு கூட நம்ம கம்பெனிக்கு அனுப்பினா சர்வீஸ் பார்த்து கொடுப்பாங்க. வாங்கிடுவோம் சார். மந்த்ரா தான் வாங்கிடுவோம். அதான் அந்த மாதிரி வந்து இதுக்கான பேசிக் அதுதான்.
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீடு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் தான். ஓகே ஓகே. ஆண்ட்ராய்டு மொபைல் ஒரு 2 GB அல்லது 1 GB ரேமுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ம். இப்போலாம் 4 GB 5 GB ரேம்லாம் வச்சுருக்காங்க, நல்லா ஹை ஸ்பீட்லேயே இருக்கும். ஓகே சார். 3 செகண்ட் தான் கஸ்டமர் ரேக வச்சோன்னா 3 செகண்டில் நமக்கு பணம் வந்துடும். சரிங்களா? ஓகே 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 சார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீடு ஒரு 10,000 ரூபா டிரான்சாக்ஷனுக்கு ரொட்டேஷனுக்கு அமௌண்ட். ஓகே ஓகே. வேலெட்டில். ஆமாம், அவ்வளோதான். 10,000 இருந்தாலும் நான் தான் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொன்னேன். 10,000 இருந்தாலும் 10 லட்சம் இருந்தாலும் அதுக்கான ஒர்க்கு உங்களுக்கு குறையும் அல்லது அதிகரிக்கும். புரியுது சார். சேம் இல்லை, இன்கமும் அதே மாதிரி தான். ம் ம். ஸோ இதான் சார் பேசிக். இதுதான், ஓகே சார். வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக செய்யலாம், 100% நஷ்டம் கிடையாது. ம். 10,000 கிடைச்சாலும் 20,000 கிடைச்சாலும் 30,000 கிடைச்சாலும், ஏன்னா ஒவ்வொருத்தர் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, நான் முன்ன சொன்ன மாதிரி கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட இன்கம் அமையுது. புரியுது புரியுது சார். ஒருத்தர் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு, ஒருத்தர் 10,000 சம்பாதிக்கிறாரு. கொட்டாம்பட்டியில் குமரகுருங்கிற மாற்றுத்திறனாளி தம்பி எந்திரிச்சு நடக்கவே மாட்டார், படுத்தே தான் இருப்பாரு. ம் ம். அவரால் 5,000 தான் சம்பாதிக்க முடியும். சரிங்களா சார்? நானும் டிசபிள் பர்சன் தான் சார். ஓகே. டிசபிள் பர்சன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம். அதுதான் நம்ம ஊரில் பண்ணலாம்னு சொல்லுது. அது ரிஜிஸ்டர் என்ன ப்ரொசீஜர்னு சொன்னீங்கன்னா அது பண்ணலாம் சார். இருக்கிறதுலையே டிசேபிள் பர்சனுக்கு தான் ரொம்ப 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 இது பயனுள்ள வேலை எனக்கு தெரிஞ்சு. ஓகே சார். ஏன்னா இப்போ நார்மல் பர்சன் வந்து இப்போ 8.5 கோடி பேர் இருக்காங்க, எல்லாரும் இதே வேலையை செய்யல. ஆமாம். பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் பேர் தான் செய்கிறாங்க. 7.5 லட்சம் பாயிண்ட். ஆமாம். 7.5 லட்சம் பேர் தான் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம முன்னுரிமை கொடுக்கறது டிசேபிள் பர்சனாக இருந்தால், பெருசாக அவங்களால வெளியில் போக முடியாத சூழல், மற்றவங்க கூட அந்த கான்வர்சேஷன் ஆகட்டும், மற்றவங்களோட கான்டாக்ட் ஆகட்டும், இது பொருளாதாரம் ஆகட்டும், எல்லாமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லோவில் தான் இருக்கும். புரியுது புரியுது. அவங்க இதை செய்யும்போது ஒரு ஒரு சொந்த காலில் நிற்கிற மாதிரி, யாருக்கும் வந்து யாரையும் நம்பி வாழாம அவங்க சொந்தமா பண்றதுனால அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்காங்க எல்லாருமே. இப்போ நான் பார்த்துருக்குறேன். டிசபிள் பர்சன் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே வந்து இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு 30-40 பேருக்கு கொடுத்துருக்குறோம். ஜென்ஸ் எல்லாருமே செய்யறாங்க. அதனால முன்னுரிமை கொடுத்து நீங்க தாராளமா செய்யுங்க. நீங்க என்ன வகையில டிசேபிள்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் லோகோமோட்டர் தான் சார். இல்லை அப்படின்னா எனக்கு புரியல. எல்டி சார். கால் தான் ப்ராப்ளம். ஓகே. பர்சன்டேஜ் எவ்வளவு? பர்சன்டேஜ் 70ங்க. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு அந்த லைசன்ஸ் நாங்கள் எங்கள் சைட்ல இருந்து ஃப்ரீயாகவே பண்ணி தரோம். அவங்க ஃப்ரீயாக பண்ணல, நாங்கள் எங்கள் சைட்ல இருந்து ஏதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு பண்ணணுங்கிறதுனால ஆரம்பத்துல இருந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே சார். இப்போ நம்ம குடியாத்துல வைக்கிறோம் சார், குடியாத்தூர் சைட்ல, தேனாம்பேட்டை சைட்ல. நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். நீங்கள் எங்கே வேணாலும் வைங்க, கிடையாது. அதான் என்ன ப்ரொசீஜர்னு கேட்குறேன் சார். அதுதான் ரெஜிஸ்டர் பண்ணேன். சார் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க, என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓகே. நான் அந்த ஃபெனோ அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதான் சார், நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி L1 டிவைஸ் வாங்கிட்டீங்க வந்துடும் இல்லையா? ஆமாம் ஆமாம். என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் பிகாம் முடிச்சிருக்கேங்க. நோ ப்ராப்ளம். சூப்பர் சூப்பர். பரவாயில்ல. படிப்பு இருக்கிறதுனால நீங்கள் அருமையாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். மினிமம் உங்களுக்கு ஒரு 20,000 ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு வழிகாட்டுதல்கள் பண்ணுறேன். ஓகே. நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் சேஃப் அண்ட் செக்யூராக தான் பண்ணணும். சரிங்களா? சரிங்க சரிங்க. பண்ணும்போது உங்களுக்கு நல்ல இன்கம் இருக்கும். யாரையும் நம்பி இல்லாமல் வெளியில் போயிட்டு நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு நிறையா டார்கெட். சார் அது அமௌண்ட் ஏதாச்சும் பே பண்ணுற மாதிரி வருங்களா சார்? இல்லை சார், அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல, உங்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் பே பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம். ஓகே புரியுது சார். 1000 rupees மதிப்புள்ள அந்த லைசன்ஸ் வந்து இன்னும் சொல்ல போனால் அது 2000 rupees ஃபினோ பொறுத்த வரைக்கும். ஓகே. அது நாம் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணுறதுனால அது நமக்கு வந்து 1000 rupees ஒரே பல்காக பண்ணுறதுனால கொடுக்குறாங்க. புரியுது புரியுது சார். நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். சரிங்க சார். மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் அதில் வந்து அந்த பர்சன்டேஜை பொறுத்து, நீங்கள் 70%னா நீங்கள் 3% மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே சார். ஓகேங்களா? 70 எவ்வளோ பர்சன்டேஜோ அந்த அளவுக்கு லெஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த மீதி பர்சன்டேஜ் மட்டும் நம்ம கட்டினா போதும். வாட்ஸ்அப். ஓகே சார். நீங்கள் எவ்வளோ கட்டணும்னு சொல்கிறேன், நீங்கள் அதை மட்டும் கட்டினா போதுமானது. மீதி எல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார். ஓகே ஓகே. இந்த ப்ரொசீஜர் எத்தனை நாளில் முடியும் சார் இது? 48 hours. 48 ஹவர்ஸில் முடிஞ்சிடுங்களா? மிஷின் இருக்கிறதுனால நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே சார். 48 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். நமக்கு லைசன்ஸ் பேக்கேஜாக கொடுப்போம். உங்களுக்கு ஒரு 4-5 லைசன்ஸ் சேர்த்து தான் கொடுப்போம். அதில் வந்து உங்களுக்கு ஃபினோ வந்து மேஜராக உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி பேங்கிங் செக்டார் வந்து ஃபினோ தான்.
ம் ம் மற்றது எல்லாமே இந்த ரீசார்ஜ் கொஞ்சம் கமிஷன் கூட வேணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கிறதுக்காக கொடுக்குறோம். வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். ஓகே சார், வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுடைய உங்கள் பேர் சார்? என்ன பாலா. ஓகே சார், நான் உங்களுக்கு யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஆமாம் சார், ஆமாம். அது பார்த்து தான் கால் பண்ணேன் சார். 2016 இதான் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கஸ்டமரே பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்கு மேலே, அதாவது 2000 பக்கமாக இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. ம் ம் எல்லாத்துக்கும் நீட்டாக சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். ஓகே சார், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுங்கள் சார். ஓகே, கட்டாயமாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார்.